நாங்கள் அன்னைக்கு சரியோ இது கறி சரி என்னங்க எங்கே போகிறீங்க போகணும் மறைக்கு ஹாய் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுமீனா லித்தியா. ஓகே, இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்கள் வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். லிதியா குட்டி எங்கே நிற்கிறோம்? வடிவா தமிழ் கதை போடு, பெரிய டீச்சர் போடுறோம். வீட்டை நிற்கிறோம், வீட்டை நிற்கிறோம். இன்றைக்கு காலையிலேயே வந்து நாங்கள் எல்லாரும் குட் மார்னிங் சொல்லுவோம் இல்லையா? பெரிய டீச்சர் பாப்பா வடிவா சொல்லணும். கதையில சொல்ல மாட்டேங்க. குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங். அங்கே லிதியா குட்டி வந்து காலையில் எழும்பிட்டானே. இனி வந்து திங்கக்கிழமை நர்சரி தானே, இப்போவே ரெடி ஆகணும். 2 நாள் தான் வீட்டை இருக்கலாம். இப்போ திங்கக்கிழமை நர்சரி தானே. தியாவுக்கு சந்தோஷம் நர்சரிக்கு போகிறேன். இப்போ இன்றைக்கு காலையிலே வந்து நானும் லிதியா குட்டியும் வந்து ஒரு சாப்பாடு வந்து செய்ய போகிறோமே. லிதியா குட்டி என்ன சாப்பாடு? லிதியா தேங்காய் சீனியை பார்த்தோன்னு சமோசம். ஓகே, அப்போ நாங்கள் இன்றைக்கி காலையிலே வந்து லிதியா குட்டியை வந்து நாங்கள் எழும்ப மாட்டேன். அப்போ நான் வீடியோ எடுக்கணும். லிதியா எழும்புறீங்களோன்னு சொல்லுவோம். நான் பாரு 2 ஆள் டக்குன்னு எழும்பிட்டேன். அவன் இதுன்னா தான் வீடியோ எடுக்கிறேன். அப்போ நாங்கள் கை நோவாதான் தான் எடுக்கிறோம். 2 நாள் எழும்பிட்டு தான் இருக்கும். படி ப்ரெஸ் பண்ணி முகம் எல்லாம் கழுவி எழுதியா படி அவளிக்கிட்டு வந்து நிற்கிறான். அப்போ லிதியா குட்டியை வந்து காலையில் எழும்பி லிதியா வந்து ஒரு நாளுமே அழாத, அந்த அழுகிற தன்மை லிதியாட்ட இல்லை. லிதியா இந்த நித்திரியால் எழும்பிக்கு அழுகிறது, நித்திர கொள்ளைகள் அழுகிறது, அதெல்லாம் இல்லைண்ணே. அதெல்லாம் எச்ச பழக்கம் என்ன என்ன இது இப்போ காலம் எழும்பினோடனே சிரிச்சு கொண்டு நல்ல வடிவாக எழும்பி வந்து இருக்கிறேன். அச்சா பிள்ளையே லிதியா குட்கள் நம்முடைய காலமே வந்து லிதியாவுக்கு எண்ணெய் எல்லாம் பிரச்சனை ஏன்னா கொஞ்சம் இருமெல்லாம் இருக்குது. அப்போ எண்ணெய் வச்சு வடிவேலாம் பிள்ளை முகங்கள் யாரெல்லாம் கழுவி விட்டது? அப்பா. ஓகே, அப்போ இந்த நாள் வந்து எங்களுக்கு உண்மைக்குமே நல்ல ஒரு சந்தோஷமான நாளாகவும் சமாதானமான நாளாகவும் இருக்குது. அதே போல் எங்களோட வீடியோ பார்க்குற அனைத்து உள்ளவங்களுக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமையணும்னு சொல்லி நாங்களும் பிரார்த்திக்கின்றோம். கொண்டாட போகிறவா லிதியா வந்து கொண்டாட போகிறவன். லிதியா குறைவா கொண்டாட்டம் தான் இல்லை சார் இல்லாத துவங்கிட்டு வாங்க. இன்றைக்கு நாங்கள் வந்து லிதியா சாப்பாடு எல்லாம் செய்யுது. அப்பா வேலைக்கு விட்டுட்டு நாங்களும் வீட்டு வேலை செய்து சமைச்சிட்டு இன்றைக்கு அப்பாவோட கடைக்கு போவோம். இன்றைக்கு மாமா இல்லத்தாங்க அப்பா தெரிஞ்ச வேலை போங்க கடைக்கு. அப்போ தடிமன் எல்லாம் மாறிட்டு லிதியா இருக்கு. மாறிட்டு தடிமன் மாறிடு. சரி, ஓகே. அப்போ நாங்கள் நிறைய காய்ச்சி கொண்டிருக்காம இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன சாப்பாடு செய்ய போகிறோம்னு சொன்னால் உளுத்த மாவில் வச்சு தான் நாங்கள் சாப்பாடு செய்ய போகிறோம். உளுந்து வந்து வச்சு எனக்கு கூடுதலாக வந்து உளுத்தம்மா சாப்பாடு பிடிக்கும். அப்பாவுக்கு பிடிக்குமே, அதை வந்து நல்ல முடமுட்டுன்னு சொல்லி எனக்கு கூடுதலாக அதை விரும்பி சாப்பிடுவேன். அப்போ அதனால் வந்து அரைசுண்டு அரிசி மாவும் அரைசுண்டு உளுத்த மாவும் வந்து 2மே சேர்த்து வச்சுருக்குறேன். நாங்கள் அன்னைக்கு வந்து என்ன செய்து நாங்கள் இதில் பால் போட்டு கிண்டி சாப்பிட்டு நாங்கள் இன்றைக்கு வந்து பிடிக்கொழுக்கட்டை செய்து சாப்பிட போகிறோம். நல்லா குட்டி குட்டியாக பிடிக்கொழுக்கட்டை வச்சு பிடிக்குமே. சரி, நாங்கள் வந்து இன்றைக்கி பிடிக்கொழுக்கட்டை தான் செய்து சாப்பிட போகிறோம். எங்களுக்கு ஒரு சும்மா காணும். அப்படியே தேவையான தேங்காய் போட்டு வச்சுக்கிறோம். பிடிக்கொழுக்கட்டைக்கு வந்து நிறைய தேங்காய் போடுறது நல்லா இருக்கும், அளவாக போடுறது நல்லா இருக்கும். நாங்கள் இன்றைக்கி வந்து தேவையான அளவு தேங்காய் எடுத்து வச்சுக்கிறோம். எழுதியா சொல்லணும், லிதியா தான் சமையல் செய்யறது வந்தது. ஓகே, இதுக்குள்ள வந்து உப்பு தேவை போடும். இனிப்பு பண்ண பண்ணாலே கொஞ்சம் உப்பு சேர்த்து கொள்ளணும். அப்போ தான் டேஸ்ட் ஆகிடும். கொஞ்சம் கூடியும் கூட வேண்டாம் மேடம் போட வேணாம் போடும் நச்சாமல போட பிடிக்குது. சரி போடும். தேவையான அளவு வந்து லிதியா போட்டு உப்பு போட போகிறேன். போடுங்க உப்பு. ஓகே, அவன் வந்து சமைக்க வந்தவுடனே வேலை செய்கிறாங்க லிதியா. அடுத்தது வந்து சீனி போட போகிறோம். நாங்கள் எல்லாமே போட்டு தேவையான அளவு சீனி வந்து சேர்த்துக்கொள்வோம். இனிப்பாக இருந்தது டேஸ்ட் இல்லையா? தெரியுமா லிதியா பிடிக்கொழுக்கட்டை தெரியுமா? ஓகே,
இனி வந்து பாருங்க எல்லாத்தையும் வந்து கையால் பிரிஞ்சு குழைக்கணும். அப்போதான் எல்லாம் சேரும். உப்பு சீனி தேங்காய்ப்பு எல்லாமே இதுக்குள்ள சேரும். சேரவே இந்த வாசமாக இருக்குது தெரியுமா? சரியா? இனி வந்து இதுக்குள்ள வந்து பச்சை தண்ணி விட்டு தான் இதை வந்து குழைக்கணும். சரியா? சில பேர் சுட்டான தண்ணியும் விடலாம். நாங்கள் பச்சை தண்ணி விட்டு தான் குழைப்போம். பிள்ளை குழைக்க வேணும். பிள்ளை ஆழங்கா ஊட்டித்தாங்க அம்மாவுக்கு. உளுத்தம்மா வந்து உண்மைக்குமே உடம்புக்கு நல்ல லிபியாக்கெல்லாம் வந்து 4 வயசாயும் ஏன் நடந்த சத்துமா எல்லாம் கொடுக்குறான்னு சொன்னால் அது நல்ல சத்தையும் விட நெஞ்சில் சளி இருக்கிறார்களுக்கு வந்துலாம் அந்த உளுந்து சாப்பாடு வந்து நல்லம்மா. என்னமையா நெஞ்சில் சளி இருந்த எனக்கு கொஞ்ச நாளாக இதுமா நெஞ்சு நோவும் ஒரு இருமை நெஞ்சு நோவும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த உடம்புல வந்து சளி நிறைய நாளாக இருந்தா எப்படி இருக்கும் கை வைக்க உடம்புல வந்து நிறைய நாளாக சளி இருந்தால் அந்த இடுமைக்குள்ள ஒரு மனம் ஒன்று வரும் வந்து அது வந்து இந்த ரத்த மனம் மாதிரி. ஏன்னா உடம்புல வந்து சளி இருக்கக்கூடாது நிறைய நாளைக்கு. அப்படியான நாட்களுக்கெல்லாம் வந்து இந்த உளுத்தம்மா சாப்பாடு வந்து நல்ல நெஞ்சு நோவை வந்து குறைக்கும். உடம்புக்கு வந்து நல்ல சத்தாகவும் வலிமையாகவும் இருக்கும். எனக்கெல்லாம் அப்படி இருந்த கொஞ்ச நாள் இடுமையில் எனக்கு இந்த முறை கூடவா இருந்தபடியாக எனக்கு அப்படியெல்லாம் இருந்தது. ஆனால் அந்த மா சாப்பிட்டாலும் நல்ல சத்து பார்த்தீங்களா இப்படி வந்துட்டு தீபர் மக்கள் வச்சு சாப்பிடலாம் போல. ஆனால் ஆச்சுதான் சாப்பிடும். ஆனால் 1 கிலோ உளுந்து வந்து வாங்கி வறுத்து திரிச்சா நிறைய நாளைக்கு எடுக்கலாமே. நாங்களே இத்தனை முறைப்படுத்திட்டு சாப்பாட்டு ஒரு கொஞ்சம் போட்டாலே காணும். அது அவ்வளவு சத்து தான் நல்ல சாப்பாடு. நம்ம குலை சாப்பிட்றது இதையா பிடிச்சி தருவோம் என்ன. உளுத்தமாக கூடுதலாக அந்த சாமத்தியப்பட்ட பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து சாப்பாடு கொடுக்குற சொல்லுவாங்க. அது வந்து நல்ல உடம்புல எடுக்கிற நோவல் நெஞ்சு நோய் வயிற்று நோய் முந்தைய எங்கள் அம்மா செய்யறீங்க. நான் விரும்பி சாப்பிட்ற சாப்பாடு இதை சாப்பிடுவேன். கூடுதலாக இந்த சாப்பாடு வந்து எல்லாருமே விரும்பி சாப்பிட்றேன். ஆனால் நானும் சாப்பிட பார்த்தேன். ஏன்னா சாப்பிட்றேன் இல்லைண்ணா குழைச்சாச்சு. பா இனி வந்து நாங்கள் இதை வந்து என்ன செய்ய போகிறோம் இல்லையா? என்ன செய்யணும் பாருங்க. வடிவா குழைச்சாச்சு. சின்ன சின்ன உருண்டையாக பிடிக்க போகிறோம். பாட்டு முடியா கையாக்கணும். உருண்டை பிடிக்க போகிறோம் வேறு இல்லையா? சரிங்களா? உருண்டை பிடிங்க. என்ன உருண்டை பிடிக்கிறது? இப்படியே பிடிக்கிறது. உருண்டை பிடிச்ச வேறு தள்ளியா இப்படி கையால் ஒற்றை கையால் தான் பிடிக்கிறாங்க. சின்ன இருக்காங்க அவன் பிடிக்கிறான் உண்டு பாருங்க. பெருசு பெருசாக பிடிக்கிறது குட்டி குட்டியாக பிடிக்கலாம். தியாக்குட்டி உருண்டை பிடிக்காட்டிலும் பிடிக்கிறான்னு சொல்கிறேன். எனக்கு அப்படி செய்யாட்டிலும் விடிய காலப்படி பாருங்க வடிவா வெளிக்கிட்டு வந்து எந்த ஒரு குழப்பம் இல்லாமல் சின்ன பிள்ளைகள் வந்து ஒரு இடத்துல இருக்காது. அது இருக்க பண்ணுறதுக்கே பெரிய கஷ்டம். ஆனால் எங்களோட பிள்ளை பாருங்க வந்து பக்கத்துல இருந்து குழப்படி செய்யாமல் மழை உருண்டையெல்லாம் பிடிக்கிற பாருங்க. வட்டி போட்டு உருண்டையெல்லாம் பிடிக்கிறோம். அது தெரியுமா? அச்சா பிள்ளையடா நானே மாவெடுத்து பிடிக்கிறேன். கொஞ்சம் 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 சரி சரி உருண்டை பிடிங்களா வாங்க. அப்பாவுக்கு பசி வந்துட்டேன். கதைய காலையில் பார்த்தீங்களா சைலண்டாக வேலை செய்தவங்களோட பிள்ளை. அச்சா பிள்ளை இல்லையா? இதையா பிடிக்கிற உருண்டையெல்லாம் சின்ன சின்ன உருண்டையா சூ வர வர குட்டியாகவே வந்து அது லிதியாக்கண்ணா வெளியா உருண்டை பிடிக்க பிடிச்சிருக்கோ? சரி பிடிங்க பிடிங்க. வேற இந்த சின்ன சின்ன உருண்டையெல்லாம் சாப்பிடுவீங்கள? சரி இப்போ நான் உருண்டையை பிடிச்சிட்டு பாருங்க. இப்படி கொழுக்கட்டையை வந்து மாவு எடுத்து போட்டு சில பேர் வந்து இப்படி பிடிக்கணும். எனக்கு கூடுதலாக பிடிக்குங்க. இப்படி விட்டால் கொழுக்கட்டை அந்த கொழுக்கட்டை நாடியா பிடிக்கணும். சரி இப்படி அவிச்சிட்டு சாப்பிடுவோம். சரியா? கொழுக்கட்டையோட வந்து கூடுதலாக வாழைப்பழமும் சாப்பிடலாம். வாழைப்பழத்தோட கடிச்சு நீங்கள் வாழைப்பழத்தோட கடிச்சு சாப்பிட்டீங்க. கொழுக்கட்டையும் வாழைப்பழமும் கடிச்சு காலையில் வந்து பசுப்பால் எடுக்கிறது அது குடித்தாலும் உண்மையாக நல்ல ஒரு சத்தான சாப்பாடு. இடியப்பம் புட்டுவலை விட இது உண்மையாகவே ஒரு நல்ல சாப்பாடே சொல்லுவாங்க. உடலுக்கு ஆரோக்கியமான சாப்பாடாக உடுப்பெல்லாம் புரட்டாதீங்க.
ஆரோக்கியமான சாப்பாடு, சத்தான சாப்பாடு. விடுதியாக இட்டலி தோசையெல்லாம் பிடிக்குமா? இட்டலி தோசையும் சரி கொடுக்கும் விடுதியாக. என்ன சரி பாருங்க, ஒரு சுண்டு மாவிலேயே வந்து எவ்வளவு வந்துட்டு பார்த்தீங்களா? என்ன உங்களுக்கு தாராளமாக எழுதிய. சரி, இப்போ நான் இது எல்லாத்தையும் வந்து நீத்து பல்ல போட்டு அவிச்செடுப்போம். அவிச்செடுத்துட்டு தொடரும் சொன்னால் எங்களோட இப்போ என்ன பிடிக்கொழுக்கட்டை வந்து அவிய வச்சு எடுத்தாச்சு. பாருங்க நல்லா அவிச்சு வந்துட்டு இவ்வளோ வடிவாக இருக்குன்னு பார்த்தீங்க. நல்ல வடிவாக அவிச்சிட்டு இல்லையா பிள்ளைங்க கொழுக்கட்டையை பாக்கில வந்து எப்படி அவிச்சிருக்கண்டு. நீ அந்த கொழுக்கட்டை எப்படி அவிச்சிருக்கண்டு பாருங்க. இது அந்த கொழுக்கட்டை எங்கே இருக்கு? இஞ்சி இருக்கு. எப்படி பாருங்க நல்ல வடிவாக வந்து கொழுக்கட்டையெல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு. இப்படி வந்து இங்கே பசுப்பாலம் இருக்குது. ஓகே பாருங்க வடிவாயெல்லாம் அவிச்சு எடுத்தாச்சு. சும்மா ஆவி பறக்குது. அதுவும் எனக்கு பிடிச்ச சாப்பாடு. கூடுதலாக வந்து நான் இப்போ எந்த நேரம் சாப்பிட்றேன்னு சொன்னால் இவரெல்லாம் சாப்பிட்டு கடைக்கு போன பிறகு அப்படியே அந்த சாப்பாடு கூடியால மூடி இருக்கும். என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி போய்க்கல வரைக்கல வேலை செய்யல சாப்பிட ஒன்று எடுத்து வாய்க்குள்ள வச்சுட்டு கடிச்சு சாப்பிட்டு அப்படித்தான் நான் செய்யறேன். எனக்கு காலமையில எல்லாம் அந்த மினக்கட்டி இருந்து சாப்பிட்ற அளவு சரி வராது நமக்கு. சரி ஓகே, இப்போ நான் வந்து உன்னை சாப்பிட்டு காட்டுறேன். உங்களுக்கு என்ன வடிவா வெயிட் ஆவி பறக்கு. சூடாது நல்ல அளவான இனிப்பு. அப்படி தேங்காய் பூலாம் கண்டிப்படும் வேற லெவல். அதுக்கு வந்து நிறைய சீனி போடலாம். நல்லா கணக்காக இருக்கும். சீனி வந்து நல்லா கணக்காக இருக்கும். நல்லா டேஸ்டாகவும் இருக்குது. வெளியே அப்படி சாப்பிட்டு பார்க்கலையே பாப்பா அப்படியே சாப்பிடுவா அப்படியே ஸோ அப்படியே கடிச்சு வாய்க்கல சொண்டில வச்சுக்கொண்டே பிள்ளை சூப்பர்ன்னு சொல்லு தெரியுமா? எழுதியா சாப்பிட்டு அப்புறம் என்ன குழம்புகளை அப்படிதான் நானும் வைக்கணும். குழம்புகளை இப்படிதான் நானும் குழம்புகளை வச்சுட்டு வேலை சேர்ந்தேன். அப்படி தூக்கி குழம்புக வச்சிருவேன். சரி இப்போ நான் நீங்கள் வந்து சாப்பிடுவோம். சரி என்னங்க எங்கே போகிறீங்க? இன்றைய நாள் காலையில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வேர்வை சிந்துற ஒரு வேலை. மற்ற நாள் வந்து நாம் வந்து வெயில் காலம் கூடுதலாக வெயிலில் நடக்க கொள்ளைக்க வேர்க்கும். ஆனால் இன்றைய நாள் கொஞ்சம் உடம்பாக போட்டு கஷ்டப்படுத்த தண்டை பண்ணாது வேர்க்கப்போதேன். பாம்பு மொண்டி நிற்க போகக்கூடாது. அப்போ இன்றைய நாள் என்னென்றால் விறகு கொத்த போகிறோம். எங்களோட வீட்டில் கொஞ்சம் விறகுகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொத்தி எல்லாம் சரி பண்ணி வச்சு தான் செமினா சமைப்பேன் எனக்கு அடுப்பில். இப்போ கேஸ் வந்து கொஞ்சம் தட்டுப்பாடாக இருக்குது. தட்டுப்பாடு இல்லை தாராளமாக இருக்குது கேஸ். விலையெல்லாம் கூடன்னு சொல்கிறாங்க. அப்போ நாங்கள் அது அடுப்பு சாப்பிட கொஞ்சம் ஆரோக்கியம் தான். நல்ல கதை சோறு மட்டும்தான் அடுப்பு. ஓகே அப்போ அதே நாங்கள் கொத்த போகிறோமா? பாருங்க எங்களுக்கு வந்து இப்போ வெயில் காலத்தில் வந்து பின்னுக்கு வாழை குலை என்ன வாழை மரம் இருக்கிறதால வந்து குளிர்மையாக இருக்குது. பாருங்க இவ்வளோ வாழை மரம் உண்டு. அதனால் பின்பக்கம் இந்த முறை எங்களோட வீட்டு வைக்கைக்கு கொஞ்சம் குளிர்மை கூடவே இருக்கேன்னு சொன்னாங்க. எம்பு மரம் வாழையில எல்லாம் வளர்ந்துருக்கிறதால அவ்வளோத்துக்கு வைக்க இல்லை வழியால் வந்து. சிட்டா விறகு தான் இப்போ அப்படி வெட்டி கேட்கல. சும்மா பறக்குன்னு தெரிச்சு ஊதவும். இப்படியே கொண்டு போடக்கூடாது, மெல்லமாக போடும். தெறிக்க விடுங்க. வெயிலில் பார்க்கறதுக்கும் அதெல்லாம் கொத்திக்கான காலம். தியாங்கல போங்க, தியாங்கல போங்க. விதியா அதுதான் தானங்களம். தியாங்கல போங்க. ஏண்டா விறகு கொத்து கோடாலி விழுந்த எனக்கு. ஏண்டா எங்கடைய மண் வந்து என்ன பிரச்சனை கூட்ட கட்டை வரும். இப்போ எல்லாம் கிளம்ப போ. அப்படியே கொஞ்சம் வெயிலில் பார்க்கறதுக்கும் இந்த வெயிலில் பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். 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 இந்த வெயிலில் பார்த்த
என்னங்க எங்கே எல்லாம் போகுது? தூண் போட்டால் தான் குத்தலாம். தூண் போட இப்படியெல்லாம் தரைக்குமா? அம்மா சுண்டு. எனக்கு ஒன்றும் இல்லை. கொத்த கொத்த அங்கால போ நடந்து ஆனால் விறகு கொத்துறதுக்கும் ஒரு கைப்படிமானம் தேவைண்ணா. என்னங்கோ தூள் தூளாக வருது ஏறுங்கோ. சரியா கொத்துவோம். காணுமா? அதை ரெண்டாக்கணும். ஏன் தூளாக வருது? ஆ மூச்சு தரைக்குது மூச்சு தரைக்குது. எனக்கு அம்மா அடக்கல சிரிப்பு வருது. லிதியா அஞ்சிருக்குதுங்க உங்களை பார்த்தே ரெண்டுங்க. கற்றுக்க அப்பா அங்கே பட்டது. அப்பா சரி அம்மா லிதியா பரவாயில்ல. லிதியா போப்பான்ட்டு போகுதாங்க. ரெண்டாக்கி நடுவில் விழுந்து என்னங்க அம்மா சுண்ட இப்படி பிறகு கொத்துறீங்கள பாருங்க. ஆமாம் போய் ஏன் அதில் படுது சொட்டா போடுங்க. என்ன சொல்றிய? சரி ஓ அம்மா லிதியாக தேடி தேடி பறக்கு. லிதியா உள்ளுக்கெல்லாம் போகணும் மறைக்கல. இண்டியோட பழகிடுவியலா? விறகு அப்புறமா போடுங்க கொத்தின இருந்தால் சரி இல்லை அதுக்கு லோன் ரெடி பண்ணுற கொத்துப்படும். உங்களை விறகு டக்குன்னு கொத்திட்டாரா கட்டிக்காரன் தியா? அப்போ அவளை விறகு கொத்திட்டா பார்த்தீங்க. தியா கொத்தா தியா சின்ன பிள்ளை இங்கே அதுக்குள்ள அந்த விறகு இந்த போடுங்க அப்புறம் நசிய போடு. என்னென்ன என்னன்னு சொன்னீங்க முதல்? பூமனசு இது எவ்வளவு கூப்பிட்டு நான் சொல்கிறேன் அப்பா பார்த்து அப்பா பாவம் மாமாம் என்னம்மா அப்பா எல்லாமே காலால் முறிக்கிற அப்பா பாவம். ஆ ஆ பாருங்க விறகு வந்து முடிகிற கட்டம் வந்துட்டு நான் கொத்தியாச்சு. பின்னுக்கு இருக்குது இப்போதைக்கு இவ்வளவு காணும். ஒரேடியாக கொத்துறேன்னா களைச்சி போடுவேன். என்னங்கோ ஆனாலும் பரவாயில்ல கொத்தியாச்சு. அப்படி இடக்கிற கொத்தி கொண்டு வந்தால் உடம்புக்கு நல்லம். டிஷர்ட்டில் நினைச்சிட்டு இது வந்து உடம்பை பார்த்தீங்க நோவு அடிச்சு. ஆனால் யோசிச்சு பாருங்க அந்த பழமையாக அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்களுக்கு உடம்புல வருத்தங்கள் வராது நித்திர வரும் நல்ல. ஓ ஆனால் நம்ம என்ன சொல்லுன்னா கடவுளை வார்த்தை சொல்றது இல்லை என்ன வேர்வையினால் ஆகாரத்தை புசிப்பாயாக. ஆனாலும் நாங்கள் வேர்வையால் ஆகாரத்தை புசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள் அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம்.
மனைவிக்கும் சொல்லப்படுது கணவன் படுற கஷ்டங்களை புரிஞ்சு கொள்றது. ஆனால் அவாக்கும் ஒரு நேரம் ஒரு கஷ்டம் ஒன்று இருக்குது. எப்போ இருக்கும் அப்போ அப்படியா? அப்போ நான் பயந்து விட்டேன் திடீர்னு. வேதனை இதை விட ஒரு அதிகமான ஒரு வேதனை அது சொல்ல வார்த்தை பிள்ளை பெறும்பொழுது உடைய வேதனை அதிகமாக பெருக பண்ணுவேன் என்று எழுதியிருக்குது. ஆனால் அதையும் வந்து அந்த மனைவி விசுவாசிக்கும் பொழுது அதில் இருந்து வேதனை இல்லாமல் சுகத்தோட பிள்ளையை பெற்றுக்கொள்ளலாம். இன்றைய காலகட்டமே இந்த கிறிஸ்துவுக்கு பிறகுள்ள வாழ்வில் மேலே நல்லது. பாக்கி வாழ்க்கை நாங்கள் அது கலைச்சாலும் வேர்வை சிந்தினாலும் அது வேர்வை நல்லது. வேர்வை நல்லது இல்லை, வேர்வை சிந்துறது நல்லது. லிதியா என்ன சொல்ல போறா? மிரண்டு எழுங்க. என்ன சொல்லுங்க? அவன் இதை சொல்ல போறாம கூப்பிடுங்க ஒரு காலை. அவன கதையை கேளுங்க ஒன்று இருக்கா? என்ன சொல்ல போறீங்க? அதே போல தான் நிதியா கடை கொஞ்சம் விளையாட விடணும். பின்னேரத்தில் வேர்வை சிந்த விளையாடணும் மேல் அதில் பார்க்க பெரிய ஒரு மாற்றங்கள் தான் இருக்குது. என்ன சொல்ல காலை முழுவதும் படிப்புகள், மாலையில் விளையாட்டு, இன்னொருவர் சொல்லுவார்கள் அப்படி அது கட்டாயமாக வந்து வேணும். ஓகே, அப்போ நான் இனித்தான் இப்போ வந்து முழுக போகிறேன். முழுகி போட்டு தலையெல்லாமே இருக்குது. அப்போ முழுகி போட்டு தான் செமினாவுடைய ஆரோக்கியமான சுவையான கொழுக்கட்டை பிடி கொழுக்கட்டையை சாப்பிட்டு நாங்கள் நல்ல பிடியாக வர போகிறோமே. சிரிக்கிறீங்களே? எந்த கோடாளி பிறகு கொத்துறதுக்கு பிடி கொழுக்கட்டை அதுக்கு வந்து பழஞ்சோறு குரக்கன் புட்டு நாங்களே காலமையில் இப்போ நானும் சரி லிதியாவும் சரி நாங்கள் எங்களுக்கு நீங்கள் வித்தியாசமான சாப்பாடு உரைப்பாக செஞ்சுதான். காலையில் உரைப்பாவோ? என்னென்றால் கொஞ்சம் இதாக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும், பஞ்சு குணம் பிடிச்சிது. இனிப்பா சாப்பிட்டு போயிருக்கேன் எனக்கு காலையில் எனக்கு தோசை இல்லாத சாப்பிட்டா தான் நித்திர. ஓகே, அப்போ சரி நாங்கள் முழுவா. ஓகே உறவுகளே, பார்த்தீங்கன்னா 2 நாள் காலமே நாங்கள் ஒரு நல்ல ஒரு காணொலி எடுத்துக்கிட்டோம் வேணும். அப்போ இப்படியான காணொலி எடுத்து 2 நாள் செய்து விட்டோம். புறவையும் கொத்தி வேர்வை செஞ்சு உடலுக்கு இல்லாமல் ஆரோக்கியம். முந்தி நான் இடக்கடையெல்லாம் கொத்துனா நான் இப்போ வந்து புறவை வீட்டை கொத்தக்கூடிய மாதிரி இல்லை, கோடாலியில். அன்றைக்கு நாங்கள் அந்த கொஞ்சம் புறவை அப்போ ஊற்றியாம்மா அப்போ அதில் எடுத்து கொண்டபடியாக இப்போ நேற்று கோடாலி மணி வந்து கொத்துறோம். இன்னும் இருக்குது புறாவு இடக்கடை அப்படி கொத்தாக்க வேர்வையெல்லாம் வெளியெல்லாம் போய்க்க நல்ல. நான் சில நேரம் கொஞ்சம் ஓடி அப்படி எக்ஸசைஸ் செய்து கொஞ்சம் வேர்க்க பண்ணோம், இதுவும் நல்ல. ஓகே, அப்போ 2 நாள் நல்ல ஒரு வீடியோ நாங்கள் பதிவு செய்துட்டோம். நீங்களும் இடக்கடை போய் பார்த்து வேர்வை செய்ய விடுங்க. உடலில் கெட்ட வேர்வைகள் எல்லாம் வெளியில் போவோமாமே. ஓகே, அப்போ இந்த வீடியோ நாங்கள் சந்தோஷமாக முடித்துக்கொள்வோம். முடிச்சுக்கொள்ளுமோ? இப்போ லிதியா வந்து லீவு நாட்களில் நிற்கிறேன். ஓகே, பாய்.